அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 7ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பர்பஸ் தான். ஸோ நம்ம எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா நம்ம பங்கு சந்தையில் இருக்க எல்லா பங்குகள் பற்றிய தகவலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பங்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது சாத்தியம் இல்லாதது. ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். நம்ம சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் டிஸ்ட்டில் இந்த தகவலாம் கரெக்டானு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் விடுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டஸ்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட பகிர்மாறுறேன். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம், இல்லைனா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் சொல்லணும். நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். டெய்லி முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன பங்குகள் தகவல் சொல்லியிருக்காங்கிறத தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தகவல் சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான். இது வழக்கமான டிஸ்க்ளைமர். அதுமாதிரி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த ஆஃபர் ஃபார் சேல்னு. அதை மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. கடைசியில் தான் இருக்குது ஆஃபர் ஃபார் சேலு. மற்றபடி ரெகுலராக நம்ம நியூஸ் சொல்லுவோம். அந்த நியூஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபர் ஃபார் சேலை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ நியூஸ் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸை பார்த்துட்டு ஆஃபர் ஃபார் சேலை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ஆஃபர் ஃபார் சேலை மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் கடைசியிலே பாருங்கள். ரெண்டுமே பார்க்கணுன்னா ஃபுல்லாத்தையும் வீடியோ பாருங்கள். அது உங்கள் விருப்பம். அதுமாதிரி என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு புரியுமா புரியாதாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது முழுக்க தகவல் பரிமாற்றம் தான், ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு வீடியோ மியூட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்ச மொழியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த வர ஸ்லைடை நீங்கள் படித்தாலே போதும். ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஏன்னா இது தகவல் மட்டும்தான். தகவலை நான் சொல்லி தான் புரியணும்னு கிடையாது. நீங்கள் பார்த்தாலும் கூட அவங்க படித்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாமே சிம்பிள் இங்கிலீஷ் தான். கம்பெனி பேர், டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ. ஸோ இது நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி கமெண்ட்டில் வாய்ஸ் அப்படி இருக்குது, இது புரியல, அது புரியல நீங்கள் கமெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என் வாய்ஸை என்னால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் பேசாமல் மியூட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஹிந்தி பாட்டோ இல்லை தெலுங்கு பாட்டோ கன்னடா பாட்டோ கேட்டுட்டு ஜாலியாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு என் வார்த்தை புரியுதுன்னா நீங்கள் மேற்கொண்டு மியூட் இல்லாமல் பாருங்கள். அது உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது அதுமாதிரி இன்றைக்கி முக்கியமான விஷயம் நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதை நான் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னென்னா வீடியோ ரெடி பண்ணுற அவசரத்தில் அதை மென்ஷன் பண்ணவே மறந்துடுறேன். ஸோ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் லிமிடெட் 82 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1.10 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்கார்டேட்டு மற்றும் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் 2024. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் இருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க இன்டர்நேஷனல் கன்வேயர். அதேமாதிரி கொஞ்சம் சுத்த தமிழ்லையும் பேச முயற்சி பண்ணுறேன். அப்படியாவது சில பேருக்கு புரியுதான்னு பார்க்கும். சூரியாம்பா ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1 டிவிடெண்டாக அறிவித்துள்ளார்கள். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5%. இதற்கான ரெக்கார்ட் 20 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க. கான்ஃபிடன்ஸ் ஃபியூச்சர்டெக்ஸ் எனர்ஜி டெக் லிமிடெட் 76 ரூபாய் கரண்ட் ப்ரைஸு, 37 பைசா டிவிடெண்டாக தருகிறார்கள். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களும் டிவிடெண்ட் தராங்க. ஜோதி ரெசின் அண்ட் அடேசிவ் லிமிடெட் 1441 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹9 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். வருடத்திற்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1861 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹2.25 டிவிடெண்டாக தருகிறார்கள். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25% குறைவு. ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் ஷிப் பில்டிங்கில் இருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க. குஜராத் அப்பல்லோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 375 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹2 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். வருடத்திற்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க. ஷெல்டர் ஃபார்மா லிமிடெட் 46 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 33 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.25%. ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் பார்மாசூட்டிக்கல். இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கில் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ எஸ்எம்இ கேட்டகரினாவே லாட் சைஸு. இந்த கம்பெனியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 குவான்டிட்டி. அதற்கு குறைந்து பை செல்லிங் அலோடு இல்லை. ஆர்னவ் ஃபேஷன் லிமிடெட் 53 ரூபாய் கரண்ட் ப்ரைஸு, 50 பைசா டிவிடெண்டாக தருகிறார்கள். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1%. ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் ட்ரேடிங் அண்ட் டெக்ஸ்டைலில் இருக்காங்க. ஆர்னவ் ஃபேஷன். வசுந்தரா ரசாயன்ஸ் லிமிடெட் 309 ரூபாய் கரண்ட் ப்ரைஸு, ₹2 டிவிடெண்ட் தருகிறார்கள். டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்ட் 23 செப்டம்பர். செக்டர் பார்மாசூட்டிக்கல். அடுத்து நந்தன் டெனிம்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 59 ரூபா. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவித்தது தான். 1:10. ஃபேஸ் வேல்யூ 10ஆக இருப்பதை 1ஆக மாற்றுகிறார்கள்.
ஒரு பங்கு 10 பங்காக பிளக்கப்படும், இல்லை பிரிக்கப்படும், இல்லை ஸ்பிட் செய்யப்படும். ஸோ ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் பாதி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, டிவிடெண்டு இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். இதுக்கு ஆசைப்பட்டு எந்த பங்கையும் வாங்குவது நல்ல ஒரு அறிகுறியாக இருக்காது. செக்டார் பார்த்திங்கன்னா 19 செப்டம்பர் இந்த ரெக்கார்ட் டேட் வந்து 19 செப்டம்பர் இந்த ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, நந்தம் டெனிம் லிமிடெட். அடுத்த நண்பர் ஒருவர் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க, இது மாதிரி பவுரன் ஸ்பிட்டை பற்றி சொல்லுங்கன்னு இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அந்த நண்பருக்காக திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக 1493 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட்டு 1:2.5. இது கொஞ்சம் ஸ்பிட் ஒன்றும் வித்தியாசமாக இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா ஒரு ஷேரு 2 ஷேராக பிரிக்கப்படும். ஸோ ஒரு ஷேரு 2 ஷேருங்கிறது கொடுக்க முடியாது. 2 ஷேர் கொடுக்கலாம், அரை ஷேர் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா 2 ஷேர் இருந்துச்சுன்னா 2 ஷேர் 5 ஷேராக மாறும். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கிறத 2ஆக மாற்றுறாங்க. ஸோ 2 ஷேரு 5 ஷேராக மாறுது. அதுதான் 2 மடங்கில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர். செக்டர் வந்து அதர் பிவரேஜில் இருக்காங்க, வருண் பிவரேஜ் லிமிடெட். அடுத்து ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 309 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9,41,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி ராபரேலி. அதான் நம்ம ரயில்வேலேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து தீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 397 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1402 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். கொடுத்தது ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து வந்து இந்த ரைட் இஷ்யூ. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அட்விக் கேபிட்டல் லிமிடெட் ₹7.83 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. 19,98,05,013 ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் இவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கம்பெனி 49,95,00,000 கிட்டத்தட்ட 50 கோடி நம்ம மார்க்கெட்லேருந்து நிதியை திரட்ட போகிறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்குது, அதனால் திரட்ட போகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12 செப்டம்பர் 2024. ரைட் இஷ்யூ கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹2.50. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹2.83. ஸோ அதோட உங்களுக்கு வந்து 33 பைசா கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ ₹2.50 ரைட் இஷ்யூ தராங்க. ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 14:30. அதாவது நம்ம 30 ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு 14 ஷேர், ரைட் இஷ்யூ 6 ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 24 செப்டம்பர். ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆகிறது 4 அக்டோபர். அதில் ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1 அக்டோபர். ஸோ இந்த ரைட் இஷ்யூங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு நஷ்டம் வரும். ஸோ ரைட் இஷ்யூனா என்னங்கிறது வாழ்க்கையில் இந்த பங்கு சந்தையில் இருக்காங்கள ஒரு முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆஃபர் ஃபார் சேல் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல்னால் என்னங்கன்னா, ஒரு கம்பெனி முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் தான் இந்த சேல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இப்போது செபி ரூல்ஸ் படி ஒரு லிஸ்டட் கம்பெனியில் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கணும். சில ஷேரில் பார்த்திங்கன்னா 85%, 90%லாம் சில ப்ரொமோட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட்டருங்களாம் இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்க பங்கை விற்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா இந்த ஆஃபர் ஃபார் சேலு. அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி இந்த 10%க்கு மேலே ஒருத்தர் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு ஷேர் ஹோல்டர் அதிகமாக வச்சுருந்தா கூட அவங்க கூட இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்கள்ட்ட இருக்கிற பங்கை மார்க்கெட்டில் விற்கலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து ப்ரொமோட்டர் தான், கம்பெனி கிடையாது. ஒரு கம்பெனி வந்து சேல் புதுசாலாம் எந்த ஒரு ஷேருமே இஷ்யூ பண்ணாது. ப்ரொமோட்டர் அவங்ககிட்ட ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. நம்மளே மாதிரி அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய ஷேர் இருக்கும். அந்த ஷேரை வந்து அவங்க விற்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. இதன் மூலமாக அவங்க பங்கை விற்பாங்க மார்க்கெட்டில். அதுக்கு தான் ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்கிறது. அதுமாதிரி என்னென்னா, மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் விற்பாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் போய் வாங்குவாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் இது வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் ₹2-3 தான் வித்தியாசம் வருது. ஸோ அது என்னென்னு தெரியல. பட் நான் இதில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஒரே ஒரு பங்குக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துறோம். இந்த ஆஃபர் ஃபார் சேல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் அது வந்து 200 லிஸ்டட் கம்பெனி, அதாவது நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஃபஸ்ட்டு 200 கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக சேல் பண்ணலாங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. பட் நிறைய வெப்சைட்டில் பார்த்ததில்ல, நான் செபியோட வெப்சைட்லேயுமே பார்த்தேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 1000 கோடிக்கு மேலே அதிகம் மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி இந்த ஆஃபர் ஃபார் சேலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. பட் பெரும்பாலும் நீங்கள் ஆன்லைனில் தெரிஞ்சிங்கன்னா 200 லிஸ்டட் கம்பெனி, அதாவது ஃபஸ்ட்டு 200 மார்க்கெட் கேபிட்டலில் ஃபஸ்ட்டு 200 கம்பெனி மட்டும்தான் அந்த ஆஃபர் ஃபார் சேலை பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருக்கு. பட் நான் செபியோட இதில் போய் பார்த்தம்போது, ரீசெண்டாக வந்த ஆர்டிக்கலை பார்த்தம்போது 1000 கோடி கடந்த 6 மாதத்தில் 1000 கோடிக்கு மேலே டர்ன் உள்ள ஒரு கம்பெனி, அதாவது மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்க பங்கை விற்கலாம். ஸோ அதை விட்டாச்சு. ஸோ அது முடிஞ்சுது. அடுத்து நான் ப்ரொமோட்டரோடு, அதாவது ஏதாவது ப்ரொமோட்டராக இல்லாமல் வேறு ஏதாவது ஷேர் ஹோல்டரு 10%க்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்க பங்கை விற்கலாம். The company has to notice the information stock exchange 2 days before the offer for sale. அதாவது இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு 2 நாள் முன்னாடி கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த நியூஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ரூல்ஸு.
அதுமாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இஸ் கம்பல்சரி. ஒரு 25% வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் அவங்க எவ்வளோ ஷேர் செல் பண்ண போகிறாங்களோ அதில் ஒரு 25% வந்து கம்பல்சரியாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு, டிஐசி இவங்களுக்காக ஒதுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களுக்காக கம்பல்சரியாக ஒதுக்கி ஆகணும். அதேமாதிரி நான் ரீட்டைலருக்கு பார்த்தீங்கன்னா 10% கம்பல்சரி ஒதுக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபர் ஃபார் சேல் வருதுன்னா நம்மளுக்கு வந்து 10% தான் அதில் சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த இதை பார்க்கும்போது. ஏன்னா 10% தான் ஒரு ரீட்டைலுக்காக அவங்க ஒதுக்குறாங்க. அதேமாதிரி இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ்னாவே ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து கம்பெனி வந்து ரொம்ப பேப்பர் ஒர்க்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த விண்டோ மூலமாக அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதில் போய் தான் பை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேப்பர் ஒர்க்லாம் கிடையாது, சிம்பிளாக முடிஞ்சிடும். அதேமாதிரி வந்து ரீட்டைல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த ஃப்ளோர் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை நிர்ணயிப்பாங்க. அந்த சேல் பண்ணும்போது அந்த ஃப்ளோர் ப்ரைஸ்க்கை விட அதிகமாக யார் கோட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக வேணும்லாம் கம்பெனி விற்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் ஃப்ளோர் ப்ரைஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டிவ் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை தேர்ந்தெடுப்பாங்க. யாரெல்லாம் எப்படிலாம் பிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஃப்ளோர் ப்ரைஸு அதோட கூட பண்ணியிருப்பாங்க, இல்லை அதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸுங்கிறது மினிமம், அது குறைஞ்சி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம அதிகமாக பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் ஒரு இண்டிகேட்டிவ் ப்ரைஸாக தேர்ந்தெடுத்து அந்த ப்ரைஸுக்கு தான் அவங்க பெரும்பாலும் அலாட் பண்ணுவாங்க. இல்லைனா அது கட் ஆஃப் ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளோர் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் உள்ள கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் உள்ள பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைலுக்கு வந்து ஒரு 10% தான் தராங்க. இதுவே நீங்கள் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் 35% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா வெறும் 10% தான் அவர் ரீட்டைலுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிஎஸ்யூ ஸ்டாக் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து 20% வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த நம்ம ரீட்டைலருக்கு. மற்றபடி இது வந்து மற்ற கம்பெனிஸ் தான் 10%. பிஎஸ்சி ஸ்டாக் வந்து 20% வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம ரீட்டைலருக்கு. ஸோ என்ன தான் அவங்க 20% கொடுத்தாலும் ஐபிஓ கம்பேர் பண்ணும்போது 35% கம்மியாக தான் இருக்குது. ஐபிஓவில் வந்து 35% வந்து ரீட்டைலுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த பிட்டிங் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 நாள் தான் ஓப்பனாக இருக்கும், அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரீட்டைலர்லாம் சொல்ல போனால் 2 லட்சத்துக்கு குறைவாக பங்கை வாங்குறவங்கள ரீட்டைலர்னு சொல்லுவாங்க. 2 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க நான் ரீட்டைலில் வந்துடுவாங்க. ஸோ இந்த ரீட்டைலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நான் ரீட்டைலுக்காக ஓப்பனாக இருக்கும். காலையில் ஓப்பன் ஆகும், மதியானம் 2 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். அதே நான் ரீட்டைலருக்கும் அதே மாதிரி தான். ஒரு நாளில் ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும் இந்த ஆஃபர் ஃபார் சேல். ஒன்று வந்து ஒரு நாள் வந்து ரீட்டைலருக்கு, இன்னொரு நாள் வந்து நான் ரீட்டைலருக்கு. ஸோ இந்த 2 நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் டைம் ரொம்ப கம்மினால நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுது. இதுதான் இதில் உள்ள மைனஸ் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆஃபர் ஃபார் சேல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கரண்ட் ப்ரைஸை விட அவங்க கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. அது வந்து பெரும்பாலும் ப்ரொமோட்டர் இல்லைனா அதிகமாக ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, 10% மேலே வச்சுருவாங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக நம்மளுக்கு அந்த பங்கை கொடுப்பாங்க. அதுமாரி ஃப்ளோர் ப்ரைஸ்ன்னு இருக்கும். அதை விட நம்ம எவ்வளோ அதிகமாக கோட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அதிகமாக பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த கட் ஆஃப் ப்ரைஸில் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சது ஜீரோதா மட்டும்தான். ஏன்னா நான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜீரோதா மூலமாக எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட ஜீரோதா இல்லைனா வீடியோ வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லை எப்படிங்கிறத பார்க்கணுன்னா மேற்கொண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோதா ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அந்த போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். அந்த க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா இந்த போர்ட்ஃபோலியோ, ட்ரேடிங், பிஎன்எல், இந்த இதில் பச்சை கலர் கோடு போட்டிருக்கேன்ல, இதில் எதனாலும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ மேலே பார்த்தீங்கன்னா அப்படி 3 கோடு போட்டிருக்கும். அந்த ரெட் கலரில் வட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடு கிளிக் பண்ணுங்கள். ஒன்று போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள், இல்லை கன்சோலை கிளிக் பண்ணுங்கள், எதை வேணால் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சப் ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னென்ன கார்பரேட் ஆக்ஷன்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஓப்பனாக இருக்குது, பைபேக் இருக்குது, டீலிஸ்டிங் இருக்குது. ஸோ நம்ம தேவை ஆஃபர் ஃபார் சேல். ஸோ ஆஃபர் ஃபார் சேலை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இண்டிகேட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இண்டிகேட்டோட ஆஃபர் ஃபார் சேலில் ஓப்பனாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் ரீட்டைலர். ஸோ இது வந்து நம்ம 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்தோம்னா நம்ம வந்து ரீட்டைலில் வருவோம். 2 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் நான் ரீட்டைலு. ஸோ இது நமக்கானது கிடையாது. நம்மளுக்கு வந்து ரீட்டைலர் கேட்டகரியில் போனோம். ஸோ ஒன்று வந்து ஒரு நாள் வந்து நான் ரீட்டைலருக்கு இருக்கும், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலருக்கு இருக்கும். ஸோ அது நம்ம எப்படின்னு டேட்டை நம்ம பார்த்து வச்சுக்கணும். நம்ம ரீட்டைலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரீட்டைல் டேட்டில் போய் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிட் இருக்கலாம், நோ பிட்ஸ்ன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 6வது பேஜில் வர மாதிரி இப்படி ஒரு பேஜ் கீழே ஓப்பன் ஆகும், ப்ளேஸ் ஆர்டர்னு. ஸோ இந்த ப்ளேஸ் ஆர்டர்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே குவான்டிட்டி கேட்கும்.
எத்தனை குவான்டிட்டி நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னு. இதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை போடுங்க. போட்டு இந்த ப்ரைஸை வந்து நான் கட் ஆஃப் ப்ரைஸ் போட்டேன். ஏன்னா அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க எந்த ரேட்டில் கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐபி எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கட் ஆஃப் ப்ரைஸ் போட்டு சப்மிட்னு கொடுத்துட்டேன். சப்மிட்னு கொடுத்தோன்னே இந்த 8வது பேஜில் வந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இவ்வளோ தாங்க, இது முடிஞ்சுது. பட் இந்த இது அப்ளை பண்ணதுக்கு பேமெண்ட் இருக்கணும். அந்த பேமெண்ட் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கணும். அதாவது நீங்கள் ஜீரோதாவோ இல்லை குரோ ஆப்போ இல்லை ஏஞ்சல் ஒன்றோ ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த குரோ ஆப்பில் நம்ம பணம் வச்சுருப்போம்ல அந்த ஸ்டாக்லாம் பை பண்ணதுக்கு, அந்த அக்கௌண்ட்டில் தான் பணம் இருக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது. இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டு, அதாவது நம்ம ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் கேஷ் வச்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ கேஷ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா பேமெண்ட்டை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஷேராக இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் முறை. இது ரொம்ப சிம்பிளே. இதே மாதிரி தான் பைபேக்கும் அப்ளை பண்ணணும் ஜீரோதாவில். இப்போ நான் ஆஃபர் ஃபார் சேல் போயிருக்கேன், அது பக்கத்தில் பைபேக் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் எவ்வளோ குவான்டிட்டின்னு மட்டும் போதும், அதில் ப்ரைஸ்லாம் போட வேண்டாம், குவான்டிட்டி மட்டும் போட்டு சப்மிட் பண்ணால் பைபேக் முடிஞ்சுது. ஸோ ஜீரோதா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ உங்கள் அப்படியே இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்து தேடி பிடிச்சி நீங்களும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்படி தான் ஆஃபர் ஃபார் சேலாக அப்ளை பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தான்